இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம கேட்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இதில் இருந்து இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அதில் முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? 9 வசனங்களையும் முதல்ல ஒரு தடவை வாசிச்சிருவோம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் லீபனோன் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவோடு ஆண்டவர் பேசி ஒரு பெரிய ஒரு தலைவனுடைய மரணத்துக்கு பின்பு ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிற, ஆண்டவர் யோசுவாவை அந்த பெரிய ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிற ஒரு பகுதியை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணின அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அவர்களை புறப்பட பண்ணினார், வழி நடத்தி ஆண்டவர் கொண்டு வந்தார். மோசே அவர்களை 40 வருஷம் அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய மோசே அவன் மரித்து போன ஒரு சூழ்நிலையிலே அடுத்து ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு தலைவன் எழும்பி அந்த தேசத்து ஜனங்களை அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு போகவும் அவர்களை அந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே செய்ய துவங்குகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, விசுவாசிகளாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணின ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அது என்ன சுதந்திரம்? அவருக்குள் இருக்கிற சமாதானம், அவருக்குள் இருக்கிறதான சந்தோஷம், அவருக்குள்ளே நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு உயர்ந்த நோக்கம், அவருக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைக்க விரும்புகிற ஸ்தானம், அவருக்குள்ளே இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நித்திய ஜீவன், இது எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது மட்டுமல்ல, ஒரு மேலான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் நம்ம உள்ளத்தில் வந்தால் சமாதான பிரபுவாக நம்முடைய உள்ளத்தில் இருப்பார். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு மேலான நோக்கம், திட்டத்தை அவர் என்ன செய்வார்? அவர் வைத்து அதை செயல்படுத்துவார். அதற்கப்புறம் நம்ம அறியாததும் எட்டாததுமான உயரங்களுக்கு நம்மை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆமென்,
ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இதெல்லாம் தாண்டி ஒரு நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனில் இருக்கிற நிறைவு, அந்த நிறைவான வாழ்வு, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு எப்போதும் அவரோடு கூட என்றென்றைக்குமாய் அவரோடு சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானானை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உடனடியாக அது நடக்கலை இல்லையா? கிட்டத்தட்ட 40 வருஷம் தாண்டிருச்சு. அவங்க சுதந்திரத்தை அடைகிறதற்கு இடையிலே சில யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. சில நேரங்களில் விசுவாசத்தில் அவங்க தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டியிருந்தது. ஒரு தடவை விசுவாசத்தில் அவங்க செயல்படாமல் போனப்போ அதனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தினுடைய அதற்குள்ளே நுழைகிற ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் தேவனை சார்ந்து, தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He will not forget it. அவர் அதை மறந்து போகிறவர் அல்ல. அவர் அப்படியே நிறைவேறாம போகட்டும் சொல்லி விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இவர்களுக்கு மாத்திரமல்ல, பல தலைமுறைகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் அவர் இன்றைக்கும் நினைவு கூர்ந்து செயல்பட ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் அங்க ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதை அப்படியே கர்த்தர் எங்க செய்கிறாரு? யோசுவாவின் நாட்களில் அவனுக்கு நினைப்பூட்டுகிறத நாம் பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் அது அவமாக போகிறது இல்லை. எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தலைமுறைகள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறுகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலே நம்ம தைரியமாய், நிச்சயமாய் நம்ம நிற்க முடியும். அதை தைரியமாய் பிடித்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்ம இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். செப்டம்பர் மாதமும் முடிய போகுது. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் ஒன்றும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஒன்றை நாம புரிந்து கொள்ளணும், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது தாமதமா இருக்கலாம், ஆனால் அது நிறைவேறாமல் போகிறதுல நிச்சயமாய் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு பண்ணின அது அவருடைய 75வது வருஷத்துல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா அது நிறைவேறுகிறதற்கு 100வது வயது வரைக்கும் இருக்க வேண்டியிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் எத்தனையோ சோர்வுகள் வந்திருக்கலாம், எத்தனையோ விதமான பேச்சுக்களை கேட்க வேண்டியது இருக்கலாம், எத்தனையோ விதத்தில் நம்பிக்கையற்று போகிற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி எல்லாம் வரும்போதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமை திரும்ப திரும்ப கூப்பிட்டு திரும்ப அவருக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி அது எப்படி நிறைவேற்ற போகிறேன் என்பதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவரை தைரியப்படுத்தி கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வாக்குத்தத்தங்களை செய்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற
நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நிறைவேற காலதாமதமானால் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், நம்முடைய காலதாமதங்களை பற்றி யோசிக்க வேண்டாம், மன சோர்வடைய வேண்டாம். ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார் என்று அவருடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நிச்சயமாய் ஏற்ற நேரத்தில் அதனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கூடியவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கும் போது உடனே அடுத்த நாளே என்ன செய்யாது, அதனுடைய பலன் கிடைக்காது. உடனே போய் விதையை தோண்டி தோண்டி பார்த்து ஒவ்வொரு நாளும் தோண்டி பார்த்தா அதில் ஒன்றும் நடக்காது. அதுக்கு ஆன காலம் வரும் வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படிதான் சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அந்த பொறுமையோடு நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த விவசாயி அவன் சந்தேகப்படுவானால், இது முளைக்குமா முளைக்காதா, இது வருமா கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிப்பானால் அவன் அதை தோண்டி பார்ப்பான், அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்பான், அல்லது கொஞ்ச நாளில் அதுக்கு தண்ணி ஊற்றுறதை நிறுத்திடுவான். அதை பற்றியே மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சந்தேகப்படுகிறவர்களாகவோ அப்படி நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை பிடிக்காமல் இருப்போமானால் நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை நம்ம பிடித்து கொள்ளும் போது, அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஏற்ற நேரம் வரும்போது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, 30, 60, 100 பலன்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அடுத்த தலைமுறைக்கு தேவையான தலைமைத்துவத்தை ஆண்டவர் இங்கே எழுப்புகிறத நம்ம பார்க்குறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தலைமுறை கடந்து போயிற்று, ஆனால் அடுத்த தலைமுறையை வழிநடத்தி செல்லுகிறதற்கான ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறது. அதற்கான ஒரு நல்ல தலைமைத்துவத்தை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசே ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனிதன், அவர் பெரிய ஒரு தலைவன். அவருக்கென்று உன்னதமான அனுபவங்களை அவருக்கென்று அவர் அனுபவித்த அல்லது அவர் அதன் வழியாக வந்த ஒரு மனிதன். ஆனால் அவருடைய காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அந்த காலத்தின் முடிவுக்கு பின்னால் ஆண்டவர் ஒரு புதிய ஒரு நபரை அந்த இடத்துல கொண்டு வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்தை ஆண்டவர் நிரப்புகிறதற்கு தான் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் கால சூழ்நிலைகள் மாறும்போது, தலைமைத்துவங்கள் மாறும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் பொறுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ மோசேக்கு இருந்த அனுபவங்கள் வேற, மோசேக்கு இருந்த அவர் செய்ய வேண்டிய வேலைகள் வேற. மோசேயை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி உன்னை ஏற்படுத்துறேன்னு சொல்றார். ஆனால் ஜனங்களை யோசுவா ரட்சிக்கிற ஒரு நபரா இல்லை, அந்த தேசத்தை சுதந்தரிக்க வைக்கிற நபராக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அவங்க ரோல் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருந்ததை பார்க்குறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. மோசேக்கு என்ன பெரிய சவால்கள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுக்கு பார்வோனுக்கு இடத்துல போய் பேசணும், அரண்மனைக்குள்ளே போகணும், பார்வோனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கணும், பார்வோனின் சேனைகள் துரத்தி வருகிறத அவன் எதிர்கொள்ளணும், அதிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும். இப்படிப்பட்ட சவால்கள் மோசேக்கு இருந்தது. அப்போ செங்கடலை வழி திறக்க வேண்டிய அற்புதங்களை செய்யணும், அப்புறம் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இப்படி அநேக காரியங்கள் அவனுக்கு பொறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு இருந்த சவால்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு, அந்த சவால்களிலே அந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் யோசுவாவை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் சில நேரங்களில் தலைமைத்துவத்தில் சில மாற்றங்கள் வரும், நம்ம சபைகளில், நம்ம ஊழியங்களில், இப்படி பல நேரங்களில் மாறும். தலைமுறைகளை நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாயிட்டு இருக்கும். நம்ம
பெற்றோர் வளர்ந்த காலகட்டத்தில் நாம் இப்போ அதன் மாதிரி நாம் வளரலை, நம்ம பிள்ளைகள் நம்ம வளர்ந்த மாதிரி அவங்க வளரலை. அவங்களுக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள் வேற, அவங்களுக்கு இருக்கிறதான சவால்கள் வேற, அவர்கள் சந்திக்கக்கூடியதான எனிமீஸ், அவங்களுடைய எதிராளிகள் வேற. அவைகளை எதிர்கொள்ளுகிறதற்கும் மேற்கொள்ளுகிறதற்கும் ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் அந்த தீமோத்தி பயிற்சி நம்ம நடத்தும் போது அதில் உள்ள ஒரு காரியம், அது சீஷர்களை உருவாக்கும் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி, அடுத்தது சபைகளை உருவாக்கும் திருச்சபைகளை உருவாக்குகிறவர்கள், அப்புறம் தலைவர்களை உருவாக்குகிற தலைவர்களை ஏற்படுத்துகிறவர்கள். அதனுடைய தரிசனத்தினுடைய செயல்பாடு, மிஷன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். டிசைபிள்ஸ் மேக்கிங் டிசைபிள்ஸாக இருக்கணும், சர்ச்சஸ் பிளான்டிங் சர்ச்சஸாக இருக்கணும், அப்புறம் லீடர்ஸ் டெவலப்பிங் லீடர்ஸ். அப்போ படிப்படியாக அடுத்தடுத்து அது அப்படியே கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த ஊழியத்தை கர்த்தர் இது பண்ணாங்க. அப்போ அதுக்கு இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிற நம்முடைய பயிற்சி எடுத்த ஆட்கள் இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த பேட்ச் நமக்கு அக்டோபர் எண்டில் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே அடுத்த வாரம் உங்களுக்கு நாங்கள் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். விருப்பம் உள்ளவங்க உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் அவங்கள நாங்கள் இணைத்துக்கொள்வோம். அந்த பயிற்சி பெற்றவங்க நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை மாதிரி நீங்களும் நல்ல ஒரு ஊழியத்தில் தலைமைத்துவத்தில் நீங்கள் எழும்புகிறதற்கான வாய்ப்பாக அதை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு 20 பேர் 30 பேர் பயிற்சி பெறலாம். அதை தாண்டி நீங்கள் விரும்பினீங்கனாலும் நம்ம இன்னும் ஒரு பேட்ச் நம்ம ட்ரை பண்ணலாம். கர்த்தர் நமக்கு வழி திறப்பாராக. அப்போ அடுத்த தலைமுறைகளுக்கான சவால்கள் அது வேறுபட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு போன புதன் வியாழனில் ஒரு பயிற்சி ஆல்ஃபா ஊழியங்களின் சார்பாக ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், இன்னைக்குள்ள தலைமுறை ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க, ஜென்ரேஷன் ஜென்சி, இவங்களுடைய நிலைகளே ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க ஜென் ஆல்ஃபா 90s கிட்ஸ் எல்லாம் அவங்க சந்தித்த சேலஞ்சஸ் வேறு. ஆனால் இன்னைக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற சேலஞ்சஸ் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் வழி நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நாம் நல்ல தலைவர்களாய் நம்முடைய குடும்பங்களில் எழும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும். அது நம்மை உற்சாகப்படுத்தட்டும். அது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளிலே வழி நடத்துவதற்கான கிருபைகளை நமக்கு அது கொடுக்கட்டும். எத்தனை பேர் அப்படி ஆமேன் என்று சொல்ல போறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. we need the grace of God. நம்ம ஆண்டவரை சார்ந்து தான் நம்முடைய அடுத்த தலைமுறையை நம்ம வழி நடத்த முடியும். நம்ம எவ்வளோதான் மிரட்டி உரட்டி பார்த்தாலும் அது அங்கே எடுபடாது. ஆனால் கர்த்தர் தான் நம்ம பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் வழி நடத்தக்கூடிய ஒரு கிருபையை நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம இந்த ஆண்டவரை கொண்டு செல்லணும். இந்த ரிலே ரேஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ரிலே ரேஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? தொடர் ஓட்ட பந்தயம். 4 பேர் 100 மீட்டர் ஓடுவாங்க, இல்லது 4 பேர் 400 மீட்டர் ஓடுவாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ஆள் போய் என்ன செய்யணும்? ஒரு பேட்டனை கொடுக்கணும். பேட்டனுக்கு ஏதாவது தமிழில் இருக்கா? கோல். ஓகே. அந்த கோலை அவங்க போய் அடுத்த ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற அடுத்த வீரருக்கு கொடுக்கணும். அதை அவர் சரியாக வாங்கிட்டு போய் ஓடி இலக்கை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி தொடர்ந்து அடுத்து போகணும். அப்போ அதே போல் ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை புரிந்துருக்கிறீங்க? we are carrying a baton. We have to pass it on to the next generation. நம்ம கையில் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்போடு அடுத்த இடத்துல கொண்டு அதை சேர்க்கிற வரைக்கும் நம்ம ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து வருகிற தலைமுறைகள் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற தலைமுறைகளாய், ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற தலைமுறைகளாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற தலைமுறைகளாய் அவர்கள் வளர வேண்டும். அவர்கள் ஜொலிக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப யோசுவா அவனை சார்ந்து அல்ல,
அவன் ஆண்டவரை சார்ந்து அந்த தலைமைத்துவத்துக்குள்ளே வருகிறான். அவனுடைய பலத்தை சார்ந்து நான் செய்திருவேன்னு சொல்லி அவன் நினைக்கிறதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் அந்த யோசுவா பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், ஆமென், ஹல்லேலூயா, உன் வாழ்க்கை முழுவதும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சுதந்தரித்தா நல்லா இருக்கும். எப்படியாவது போய் சுதந்தரித்தலாம், நம்ம போய் சுதந்தரித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த சொந்த முயற்சியில் யோசுவா போயிருந்தா ஒருவேளை தோற்று போயிருக்க முடியும். ஒருவேளை யோர்தான்லேயே தாண்டி இருக்க முடியாது. அல்லது எரிகோ கோட்டையை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே அவங்க என்ன செய்திருக்கலாம், தங்களுடைய பயணத்தை முடிந்து போச்சு அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே போல ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் யோசுவாவை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தாண்டி போய் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம தனியாக, நம்ம சுயமாக அதை செயல்படுத்த முடியாது. நமக்கு ஒரு தேவனுடைய துணை அவசியமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிரசன்னம் அவசியமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடும் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை, ஹல்லேலூயா, என் குடும்பத்தை, என் தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படியாக என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற யுத்தங்களை நான் ஜெயம் எடுத்து நான் முன்னேறி செல்லும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என் கூட வருகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 9ஆம் வசனத்தில் திரும்பவும் நாம் பார்க்குறோம், அவர் பலம் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நம்ம விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மை முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. என்ன வந்தாலும் அவரை நம்பும்படியான ஒரு கிருபையை நமக்கு கொடுக்கிறது. காரணம், அவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு ஏதோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய பலத்தினாலே, அந்த தேவனுடைய கிருபையினாலே, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தைரியம், அது நமக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ், அது ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு இருட்டான ஒரு அறைக்குள்ளே போகிறதற்கு தனியாக போகணுன்னா பயப்படுவோம். ஆனால் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை உள்ளே போகணும்னா, அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன செய்யும்? அந்த பிள்ளை பயப்படவே பயப்படாது. டேடி என் கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு இருளான பாதை வழியாக போக நேர்ந்தாலும், எந்த ஒரு கரடுமுரடான சூழ்நிலை வழியாக போக நேர்ந்தாலும் நம்மோடு கூட இருக்கவும், நம்மை தோள்களில் சுமக்கவும், நம்மை முன்னேறி செல்ல, அதெல்லாம் தாண்டி செல்லவும், நம்ம சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யவும் ஒரு கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிக்கிறதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அந்த யோசுவா 1:6-7 நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அங்கே பார்க்கும்போது, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அழகா யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லியாச்சு, ஆண்டவர் கொடுத்தாச்சு, நான் கூட இருப்பேன்னு சொல்லியாச்சு. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார். யோசுவா செய்ய வேண்டிய காரியம், நீ பலம் கொண்டு திடம் மனதாய் இரு. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் சவால்கள் முன்னால் வரலாம், ஆனால் அந்த நேரத்தில் நல்ல தைரியமும் வேணும். அதே நேரத்தில் அந்த ஆண்டவருடைய வார்த்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருக்கிற ஒரு கீழ்ப்படிதலும் வேண்டும். ஹல்லேலூயா. தைரியம் இல்லாமல் கீழ்ப்படிதல் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவனாக எழும்ப முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் வெறும் தைரியம் மட்டும் இருந்தாலும் ஒரு முரட்டாட்டமாக இஷ்டம் போல தன்னுடைய வழிகளில் செயல்படுகிற ஒரு நபராக இருந்திருப்பான். ஆனால் ரெண்டும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நான் விசுவாசிக்க போகிறேன். இன்னையிலிருந்து கர்த்தர் செய்ய சொல்லுகிறத நான் அப்படியே செய்ய போகிறேன். ஆண்டவர் வார்த்தைகளை அப்படியே நான் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதை விட்டு நான் வலதுபுறம் இடதுபுறம் நான் விலகாமல் இருந்து நான் முன்னேறி செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் சில நேரங்களில் பெரிய நோக்கம் வச்சிருப்பார், பெரிய திட்டங்களை வச்சிருப்பார், பெரிய ஒரு அழைப்பை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பார். அந்த அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து தெளிவாய் வந்த பிறகு இன்னும் அதை சந்தேகப்படுகிறதோ, இன்னும் அதைரியப்பட்டு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் இருக்கிறதோ இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் முன்னேறி சொல்லணும், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்கணும். அதற்கு ஒரு தைரியம், அதற்கு ஒரு கீழ்ப்படிதல். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அவர் நம்ம வழி நடத்துவார். ஒரு கார் இருக்குது, கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அதை ஆக்சிலேட்டர் அழுத்தினா தான் என்ன செய்யும், முன்னால் போகும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்ஜின் நல்லா ஓடுது, ஹார்ன்லாம் அடிக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் ஆக்சிலரேட்டரில் நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது முன்னால் போகும். ஆக்சிலரேட்டர் மட்டும் கொடுத்தா போதுமா? கையில் ஒரு ஸ்டியரிங் வீலும் இருக்கணும். அதை பிடிச்சிட்டு அதை சரியான திசையில் திருப்பினா தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தைகள், நம்மை வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள், நம்மை போக வேண்டிய வழிகளை காட்டுகிற வார்த்தைகள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து அதன்படி நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அதே நேரத்தில் முன்னேறி செல்லுகிறதற்கு தேவையான தைரியமும் விசுவாசமும் நமக்கு வேணும். துணிவா கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னா செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. பயந்து இருக்கக்கூடாது. என் உற்றார் உறவினர்கள் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நான் இயேசுவை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்லுகிறதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. ஊழியம் செய்ய வாங்கன்னு சொன்னால் அதற்கு யோசிக்கக்கூடாது. கீழ்ப்படிதல் அவசியம். ஆமென். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறணும்னா, கர்த்தருடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னா தேவ பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் அவசியமாக இருக்கும். ஹல்லேலூயா. முன் எடுத்து காலை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். யோர்தான் வெள்ளம் பிரவாகித்து தான் வரும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை நம்பி முன்னாக நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு நம்ம போய் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்ம பார்க்குற ஒரு காரியம், அங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் 8வது வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய வார்த்தை அடிப்படையில் உள்ள கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை நோக்கி நிறைய வாய்ஸஸ் கேட்டுகிட்டே இருக்கும். உலகத்தில் உள்ளவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க, உற்றார் உறவினர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க, நண்பர்கள் சில காரியங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிது தான் நமக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை கீழ்ப்படியணும்னா அதை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும், அதை தியானிக்கணும், அதை பேசணும், அதை நாம் என்ன செய்யணும், அதை நம்ம இருதயத்தில் வைத்து வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம வாயை விட்டு பிரியாத இருக்கணும். எப்பவும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசணும், வாக்குத்தத்தங்களை பேசணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத அதை நம்ம கவனித்து பார்க்கணும், அதை தியானிக்கணும். அதுதான் அதனுடைய நிறைவேறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். அந்த வசனங்கள் தான் நம்ம என்ன செய்யும், நல்ல கனி தருகிற விருட்சங்களாய் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம வேலையில் நம்ம செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, முதலாவது ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கான முதல் காரியம் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவியுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்க வேண்டுமானால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணுங்க. ஆண்டோடைய வசனத்தில் தியானமாக இருங்க, இரவும் பகலும் தியானமாக. சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இது ஈஸியாக சொல்லிடுவோம். ஆகா, இது சொன்னால் ஒன்றும் அடிச்சிட மாட்டாங்க. நீ பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முறைச்சி பார்த்துருவாங்களோன்னு பயப்படுறீங்க. இல்லை, முறைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும், நம்முடைய வாயில் வைக்க வேண்டும். உபாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது மோசே சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீ போதிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வாசிப்பீங்கன்னா 1ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது, உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் விதிக்கிறவருடைய எல்லா கற்பனைகளை கட்டளை கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு உன் பிதாக்கள் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகள் செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்றாரு, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிறது போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவில் ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்படியே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்றார். ஆமென். தேவையில்லாத காரியங்களை, வீணான காரியங்களை நம்ம வீடுகளில் வைத்து நிரப்புகிறத விட கர்த்தருடைய வேதத்தின் காரியங்களை நம்ம வீட்டில் பேசணும், வைக்கணும், அதை பார்க்கணும், அதை தியானிக்கணும். அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும்போது நம்ம நன்றாக இருப்போம், நம்ம பிள்ளைகள் நன்றாக இருப்போம்.
தலைமுறைகள் நன்றாக இருக்கும். ஆமென். ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஆமென். நம்ம சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை முழுவதுமாய் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா இந்த வேதத்தின் வழிகாட்டுதலை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹல்லேலூயா. மேப்பு வலது பக்கம் போன்னு சொன்னால் நம்ம இடது பக்கம் போனோம்னா சுற்றி விட்டுரும். கொஞ்சம் எங்கேயாவது சுற்றி அலைஞ்சி கடைசியில் எங்கேயாவது முட்டு சந்தில் முட்டிட்டு நிற்போம். ஆனால் அது லெஃப்ட் டர்ன் காமிச்சதுன்னா லெஃப்ட் டர்ன் பண்ணோம், ரைட் டர்ன் காமிச்சதுன்னா ரைட் டர்ன் பண்ணோம். கரெக்டாக போனால் தான் கரெக்டாக போய் சேர வேண்டிய இலக்குக்கு சேர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்காமல் இஷ்டம் போல் நடந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலைன்னு சொல்லி புலம்பக்கூடாது. ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் மறக்க மாட்டார். நம்ம தான் அவர் சொன்னதுக்கு டைரக்ஷனுக்கு கரெக்டாக கீழ்ப்படிக்கலைன்னு சொல்லி அர்த்தம். யோசுவா அப்படி செய்யலை, கர்த்தர் சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம இருக்கிறது, அதை தொடர்ந்து நம்ம செயல்பட வேண்டியதும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், 10ஆம் 11ஆம் வசனத்தில் அதை செயல்படுத்துகிற காரியத்தை துவங்குகிறத பார்க்குறோம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபெய்த் ஆண்டவருடைய வார்த்தையினால் வருகிறது. ஆக்ஷன் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தை மட்டும் உடையவர்களா இல்லை, அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே 1,00,000 ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. அதை விசுவாசித்தோன்னா அதற்கான இடத்தை பார்க்கணும், அதற்கான அளவுக்குள்ள சபையை நம்ம கட்டணும். அதெல்லாம் நம்ம செயலில் செய்ய வேண்டும். ஒரு பெரிய பயணத்துக்கு புறப்பட்டு போகிறோம். இந்த யோர்தானை கடக்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. யோசுவா என்ன செய்கிறார்? ஜனங்களை அதிபதிகளை பார்த்து நீங்கள் ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறார். ஆமென். யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ஜேர்னி. காட் இஸ் கோயிங் டு டேக் யூ அக்ராஸ் த ஜோர்டன். நீங்கள் இந்த பயணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களை யோர்தானை கடந்து 3 நாளைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட தைரியம், எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நிச்சயம், எத்தனை பேர் அப்படி விசுவாசத்தோடு செயல்படுகிற அனுபவத்தோடு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் செய்யட்டும் அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன் தான் நம்ம விசுவாசம் இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம விசுவாசித்து நம்ம ஆயத்தமாகும்போது, நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அதற்கான பலனை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை நம்ம வாங்கி அப்படியே பைபிளில் மட்டும் வச்சிருக்கிற காடாக இருந்துடக்கூடாது. அதுதான் வாக்குத்தத்தம்னு இல்லை. அதை விட வேதத்தில் எத்தனையோ ப்ராமிசஸ் ஆஃப் காட் நமக்குரியதாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அதை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். அன்றாடம் அதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். கென்னத் ஹேகின் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், அவருடைய இளம் வயதில், கிட்டத்தட்ட 16 வயதுன்னு நினைக்கிறேன், அந்த வயதில் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு அவர் இருக்கிறார். மரண படுக்கையில் மரணத்தை எதிர்கொண்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஸ்கூலுக்கெலாம் கூட அனுப்ப வேண்டாம், வீட்டிலே வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் தேவனுடைய வார்த்தையை அவர் தியானிக்க ஆரம்பிக்கிறார். அதில் இருக்கிற ஹீலிங், அதை பற்றியதான வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார், அதை பேச ஆரம்பிக்கிறார். மற்றவங்க எல்லாம் சொல்லுகிறத கேட்கறத விட இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டார். அவர் அதுக்கப்புறம் 90 வயதை தாண்டி தான் அவர் மரித்தார். ஆண்டவர் அவரை சுகமாக்கினார்.
ஆண்டவர் அவரை சுகமாக்கினது மட்டுமல்ல, வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார். ஒரு பெரிய ஊழியக்காரராய் அவர் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு கானான் இருக்கு, நமக்கும் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசம் இருக்கு, நமக்கும் சுதந்திரிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கு, நாமும் நம்ம அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை சுதந்திரிக்கணும்னா செயல்பட வேண்டும். அதை சுதந்திரிக்கணும்னா அதை நம்முடைய வாழ்க்கையில் விதைக்க வேண்டும். அந்த வசனங்களை நம்ம பிடிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை சொல்ல வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். இந்த எக்ஸாம்பிள் நான் இங்கே அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்த மழைக்காக ஜெபிக்க வந்தப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் கொடையோடு வந்தாங்கன்னு, அது திரும்ப ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போர் அடிக்க விரும்பலை. பட் அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் செயலிலே காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதை விசுவாசிக்கணும். நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார் என்பதை நம்ப வேண்டும். ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் இல்லை, ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜில் போய் படித்தாதான் அதனுடைய பலன். நமக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு, அப்போ நான் டிகிரி வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே போய் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும், படிக்கணும், ஆக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் அந்த டிகிரி வரும், அதற்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்கே யோசுவா அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு நம்ம செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம்? நம்ம அதற்கான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வேலையை செய்கிறதற்கு அவங்க எல்லாரும் ஆயத்தப்படுகிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறதற்கு முன் வருகிறாங்க. ஆக்ஷன் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்ம விசுவாசித்து நம்ம செயல்படும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அதற்கு ஒரு வசனம் அந்த யோசுவாவில் நம்ம பார்க்குறோம். 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்போ அந்த ஜனங்கள்கிட்டலாம் எல்லாம் நீங்கள் ரெடி ஆகுங்கன்னு சொன்னோடனே அவங்க சொன்ன காரியம், அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்தை செய்யணும்னா, ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லணும்னா ஒரு மனம் அவசியம், ஒற்றுமை அவசியம். ஹல்லேலூயா. உலகத்தில் நம்ம கேட்போம் இல்லையா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. பரவாயில்ல, கொஞ்சம் பேருக்காது அதெல்லாம் ஞாபகம். அப்போ ஒன்றுபட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒன்று கூடினால் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும், இந்த தேசத்தை அசைக்க முடியும், இந்த பட்டணங்களை அசைத்து கொண்டு இருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகளை முறியடிக்க முடியும், நிர்மூலமாக்க முடியும். ஆமென். இன்னைக்கு நம்ம ஏரியாவில் எத்தனையோ பேர் நடந்து போவாங்க, இன்னும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே சும்மா பார்த்துட்டே போகலாம், தனித்தனியாக நம்ம போகலாம். இல்லை, இவர்களுக்காக ஜெபிப்போம், இவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கூடி வந்தோன்னா அவங்களை கர்த்தர் தொடுவார், அவங்களை கர்த்தர் ரட்சிப்பார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம இது பண்ணிடுறோம். இல்லை, we are going to unite together and we are going to do something. நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒற்றுமை, அந்த ஒரு மனம் இருந்தால் எவ்வளோ பெரிய தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும், எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. யோசுவாவை மட்டும் அந்த இடத்துல போய் அவர் மட்டும் புறப்பட்டு போனால் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அவரோடு கூட உள்ள ஜனங்களும் இணைந்து போனாதான் அந்த கானானை சுதந்திரிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். நமக்கு முன்பாக ஒரு பட்டணம் இருக்கிறது, நமக்கு முன்பாக கிராமங்கள் இருக்கிறது, நமக்கு முன்பாக ஒரு பெரிய தேசம் இருக்கிறது. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ அடிமைத்தனங்கள், எத்தனையோ மோசமான காரியங்கள், எத்தனையோ விதமான கட்டுகள், எல்லாவற்றிலையும் அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாம் தனியாக போய் நம்ம அவர்களை விடுதலை ஆக்குறதல்ல, இணைந்து தேவனுடைய சமூக
சமூகத்தில் நாம் வரும் பொழுது, ஒருமனப்படும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது தேசத்தை கர்த்தர் நம்முடைய கருத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு இணையணும், நம்ம இணைந்து எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. வந்தோம், கேட்டோம், போனோம், திரும்ப அடுத்த வாரம் வந்தோம், கேட்டோம், போனோம். இந்த கதையாக இருக்கக்கூடாது. என்ன செய்யலாம், எப்படி நம்ம தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், எப்படி இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று செய்யணுமே. யாராவது 4 பேர் கூடி உங்கள் தெருவில் ஜெபிக்க ஆரம்பிங்களேன். உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் உட்காந்துருக்க சிஸ்டர், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எந்த ஏரியாக்குலேருந்து வந்துடுறீங்க, நம்ம ஏன் ஒரு நாள் ஜெபிக்கக்கூடாதுன்னு ஏன் நம்ம ஒரு பிளான் பண்ணக்கூடாது? ஏன் ஒவ்வொருவரும் நம்ம இணைஞ்சு ஊழியத்துக்கு போகிறதற்கு பிளான் பண்ணக்கூடாது? ஒரு வாரம் ஒரு கிராமத்தை அல்லது ஏதாவது ஒரு கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? முடியுமா, முடியாதா? தனித்தனியாக இருந்தால் முடியாது, ஆனால் 4 பேர் சேர்ந்தால் முடியும். ஆமென். இந்த டிடிஏ ஊழியத்தில் அவங்க செஞ்சது அதுதான். முதல்ல எல்லாரும் கண்டிப்பாக ப்ரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கணும். அது அவங்களுடைய கிராஜுவேஷனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது அவங்களால அதை செய்ய முடியல. ஆனால் ஒன்றா சேர்ந்தாங்க பாருங்கள், எத்தனையோ இடங்களில் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ப்ரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பித்து அங்கங்கே ஒவ்வொருத்தரை பொறுப்பாக போட்டு அவங்கவுங்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ அதே போல் நம்மாலும் இணைந்து செயல்பட முடியும். சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேனோட முடிஞ்சிடக்கூடாது. ஆமேன். எல்லாரும் இணைகிறதற்கு பக்கத்தில் ஏதாவது இன்றைக்கி ஒன்று செய்யுங்க, இன்றைக்கி யோசிங்க, ஏதாவது ஒன்று செய்வோம். பக்கத்தில் பிலீவர்ஸ் 4 பேர் இருக்கிறோம், அந்த ஏரியாவில் 4 பேர் இருக்கிறோம், 4 ஃபேமிலி இருக்கிறோம். இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு, தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு, அந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் வாருங்கள் என்று சொல்லி செய்கிறதற்கு முன் வருவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. எவ்வளோ பேரை ஆதாயப்படுத்த முடியுமோ ஆதாயப்படுத்தணும், எவ்வளோ பேரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியுமோ நடத்தணும். அதுக்கான தலையாய கடமை திருச்சபைக்கு இருக்கிறது, திருச்சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை செயல்படுத்த, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எழும்பி நின்று நாம் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஷபரலர தியங்கரடபலபரப ரிகபலபரப துரடபலபரப ஷபரபலபரப துரடமக்கபலபரப துரடபலபரப ஷபரபலபரப. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஒன்றுபட்டு செயல்படுகிறவர்களாய் மாற்றுங்க. திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே, ஆண்டவரே அநேக ஊழியங்களை செய்ய, அநேக ஆண்டவரே கோட்டைகளை பிடிக்க, அநேக தடைகளை தகர்க்க எங்களை ஒரு ஆண்டவரே ஒன்றாக இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் முழுவதுமாய் விசுவாசித்து ஆண்டவரே அதை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் நம்பி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு நாங்கள் ஆண்டவரே புறப்பட்டு போக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே வர நாட்களில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நன்மைகளை ஆண்டவரே சுதந்திரிக்கிறவர்களாய், தேசத்தின் ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களை சுதந்திரிக்கிறவர்களாய், ஆத்துமாக்களை சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க சித்தம் பரிபூரணமாய் எங்கள் மூலமாய் நிறைவேறட்டும், எங்க சபையின் மூலமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே எங்க பட்டணத்தில் உள்ள திருச்சபைகளின் மூலமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே நல்ல ஒரு மனம் ஒற்றுமை ஆண்டவரே ஒன்றுபட்டு செயல்படுகிற அனுபவங்கள், விசுவாசத்தோடு முன்னெடுத்து வைக்கிற அனுபவங்களை தாரும். ஆண்டவரே சுதந்திரிக்கிற கிருபைகளை தாங்க. ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு இருப்பதாக. Thank you so much for coming. God bless you all. Thank you so much.